இதுல இவங்க கொண்டு வரக்கூடிய திருத்தத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? முஸ்லிம் அல்லாதவர் முஸ்லிம்களுக்கு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. அவன் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? முஸ்லிம் அல்லாத ஒருவர் மையவாடிக்குன்னு ஒரு இடத்தை கொடுக்கிறார், அதை வாங்கினா உனக்கு என்ன சிக்கல்? உனக்கு ஏன் எரியுது? முஸ்லிம் அல்லாதவர் தானம் செய்யக்கூடாது சட்ட திருத்தம். அப்ப அது மாதிரி இன்னொன்னையும் கொண்டு வா. முஸ்லிம்களிடமிருந்து நாங்கள் வரியை பெற மாட்டோம் கொண்டு வா. ஜிஎஸ்டி வரி முஸ்லிம்கள் தர தேவையில்லை, முஸ்லிம்களிடமிருந்து ஜிஎஸ்டி வரி பெறக்கூடாது அப்படி கொண்டு வா பாப்போம். அப்ப எங்க வரி பணம் வேணும். அதுவும் எத்தனை வரி? மாநிலங்கள்ல வரி, மத்தியில வரி. நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா நீங்க மட்டும் உட்காரல, பக்கத்துல மோடிஜியும் இருக்கிறார். ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமா நீங்க ஒரு டீ குடிச்சா மோடிஜியும் சேர்ந்து தான் குடிக்கிறார். 12% அல்லது 18%. உங்க குடும்பமா போய் ஹோட்டல்ல போய் 5 பேர் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 5 பேரும் கணக்கு பண்ணாதீங்க, 6ஆவதா ஒருத்தர் இருக்கிறார் நம்ம மோடிஜி. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமா அப்ப எங்க வரி பணம் வேணும். அரசாங்கத்திற்கு நாங்கள் எல்லா வகையிலும் வேண்டும். ஆனால் என்னவா? முஸ்லிம்கள் வக்ஃபுக்கு தானமா கொடுக்க கூடாது சட்ட திருத்தம் புதுசா கொண்டு வர்றாங்க. எதுக்குப்பா? உனக்கு ஏன்பா எரியுது? வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலம் முஸ்லிம்களின் சொத்துக்களையும் உரிமைகளையும் பறிக்க துடிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம். இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் 12 சனிக்கிழமை மாலை 3:30 மணி அளவில். இடம் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை, கலைஞர் ஆச்சரியில். அநீதிக்கு எதிராக அலைகடலான ஆர்ப்பரிக்க அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.